ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். ஆர்சிபி வந்து சிஎஸ்கே 50 ரன்னால தோக்கடிச்சிருந்திருக்கா. அவ 2க்கு 2 ஜெயிச்சிருக்கா. ஒரு ஃபென்டாஸ்டிக் விக்டரி இன்னைக்கு. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் 11ஓட ஆரம்பிச்சோம்னா சிஎஸ்கே வந்து 11 மாத்த மாட்டான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு விஷயம் என்ன பண்ணான்னா, இது எனக்கு புரியல. நேத்தன் எல்லிஸ் ஓகே. அவர் முதல் மேட்சே விளையாடிருந்திருக்க கூடாது. 4 ஓவர் போட்டு 38 ரன் குடுத்தார். ஆனா, ஒரு மாற்றம் பண்ணியிருந்திருக்கணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி நான் திருப்பியும் சொல்றேன். அது எவ்ளோ போர் அடிச்சாலும் நான் திருப்பியும் சொல்றேன். அன்ஷு கம்போஜ் அஹெட் ஆஃப் நேத்தன் எல்லிஸ் அண்ட் மதீஷா பத்திரானா. அதுக்கப்புறம் தீபக் ஹூடாக்கு பதிலா தேவன் கான்வே டு ஓப்பன் ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 வந்து நான் தான் அதுதான் பண்ணுவேன். மதீஷா பத்திரியானா நிறைய பேர் சொன்னா அவரோட ஆக்ஷனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அண்ட் விசா அதெல்லாம் ஒன்றும் நடக்கல இன்னைக்கு போட்டதை பார்த்தா. ஸோ அது வந்து ஐ டிட் நாட் திங்க் வாஸ் அ கரெக்ட் மூவ். 2 பேருமே நான் இருந்திருக்க மாட்டேன். ஆர்சிபி வந்து நான் ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் மூவ்னு சொன்னேன். தேவதூத் படிக்கலோட கான்ஃபிடன்ஸை பத்தி எனக்கு தெரியல. அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் டிம் டேவிட்க்கு இந்த பிச்ல படாதுன்னு நான் சொன்னேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் அண்ட் ஸ்வப்னில் சிங் எடுத்துன்னு வந்து டூ கேன் ஆல்சோ பேட். Then you can play Jacob Bedell at number 3 if he does not score many runs. ஒரு பவுலிங் ஒரு ஸ்பின் பவுலிங் போடுவார்னு நான் நினைச்சேன். ஆனா அவ வந்து இதே காம்பினேஷனோட தான் போனா. புவனேஸ்வர் குமார் வந்து திருப்பி கரெக்டா உள்ள கொண்டு வந்தா சின்ஸ் ஹி வாஸ் ஃபிட். இப்ப டாஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா 2 டீமுக்குமே நன்னா அமைஞ்சது. சிஎஸ்கே if they won the toss they had to bowl first. RCB if they won the toss they had to bat first. 2 டீமுக்குமே they got what they wanted. அப்புறம் இது முன்னாடியே நான் சொல்லியிருந்திருக்கேன் நான் திருப்பியும் சொல்றேன். இன்னைக்கு பார்த்தோம்னா கலீல் அஹமதுக்கு பவர் பிளேல விழுவதானா ஹாவ் யூ காட் த சீமர்ஸ் டு ஸ்ட்ரைக் இன் த பவர் பிளே? நோ. இப்ப அஸ்வின் வந்து 2வது ஓவர் வந்து சம் பீப்புள் மே சே அது தப்பான டிசிஷன் பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட்ஸ் அட் திஸ் வென்யூ. அதிகமா சீமர்ஸை வச்சுதான் சமாளிக்கணும் இந்த பவர் பிளே அட் சென்னை. தென் த ஸ்பின்னர்ஸ் கேன் பவுல் ஆஃப்டர் தட். ஆனா எதனால அஸ்வின் பவுலிங் த செகண்ட் ஓவர் வாஸ் நாட் அ பேட் கால் ஃபார் திஸ் அட்டாக்னு நான் சொல்றேன்னா, அன்ஷு கம்போஜ் விளையாடல, ஹிட் பி த நியூ பால் பவுலர். பத்திரானா இஸ் நாட் அ நியூ பால் பவுலர். சாம் கரன் இன்னைக்கு ஸ்லோவர் பாலா போட்டு 2 ஓவர் தப்பிச்சுட்டார். ஹி ஆல்சோ ஐ வுட் நாட் பவுல் மச் இன் த பவர் பிளே. நேத்தன் எல்லிஸ் வந்து ஒரு ஓவர் மேபி பவர் பிளேயர் போடலாம், பட் ஐ வுண்ட் ஹவ் பிளேட் இம் எனிவே. ஸோ கலீல் அஹமத் அத்தோட அன்ஷு கம்போஜா விளையாடலன்னா வேற யாராவது ஒரு நியூ பால் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காளா? இல்ல. அதனால்தான் அஸ்வின் ஆர் நூர் அஹமத். இப்போ அஸ்வின் தான் போன மேட்சும் போட்டார் பவர் பிளேல. ஸோ ஐ டிட் நாட் மைண்ட் தட். ஒரு 16 ரன் போச்சு அந்த ஓவர்ல. பவர் பிளேல ஆர்சிபி காட் ஆஃப் டு அ வெரி குட் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொல்றா ஜடேஜா ஷுட் நாட் ஹவ் பவுல்ட் டு படிக்கல் மேட்ச் அப்னு சொல்றா. நான் என்ன சொல்றேன்னா, மேட்சுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், தேவ்தூத் படிக்கல் எந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ்ல இருப்பார், இஸ் நாட் பின் மெயின்டைனிங் த ஸ்ட்ரைக் ரேட்னு சொன்னோம். இந்த மாதிரி பிச்ல ஆரம்பத்துல அடிக்கணும், அவரால் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தோம். நான் இந்த ஒரு சில பேருக்கு you could say it is you got a more of an inclination to adhere to matchups. ஜடேஜா வந்து தேவ்தூத் படிக்கலுக்கு போடக்கூடாது, போட்டா அடி வாங்குவர்னு ஏதாவது ஒரு எழுதி வச்சிருக்கா, எழுதி வைக்கல. இன்னைக்கு அந்த ஓவர் ரன்னுக்கு போனதுனாலதான் ஆஃப்டர் த பவர் பிளே தட் 1 over they got the thrust to get to 70 yard. ஆனா was it something that really ஒரு தப்பான டிசிஷன்? நான் ரீசன் வை தே ஹேட் டு டூ தட்னா or they were looking to do thatனா, அஸ்வின் வந்து முதல் 2வது ஓவர் போட்டு 16 ரன் போச்சு. அவர் 16 ரன் போடாத if he was bought on at that point in time the 7th over, I think they would have bowled out the 4 overs and things would have gone a bit better for CSK. and thrust வந்திருக்காது that point in time. credit to படிக்கல். அவர் வந்து ஒரு கேமியோ மாதிரி விளையாடி அவர் தான் அந்த அட்வான்டேஜே எஸ்டாப்ளிஷ் பண்ண எனக்கு பொறுத்த வரைக்கும். பிகாஸ் பவர் பிளேக்கு அப்புறமா அவர் அவுட் ஆயிருந்திருந்தா தென் விராட் கோலி அண்ட் பசிதார் ஒரு ஹேட் டு பேட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா 10 ஓவர்ல 93 for 2, ஒரு 76 for 2ல இருந்து 117 for 2 and 12 overs எடுத்துன்னு போனா. விராட் கோலி கரெக்டா என்ன பண்ணார்னா, யார் சொல்றதுமே கண்டுக்காத முதல்ல 16 of 23ல இருந்தார். ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் மாதிரி விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மதீஷா பத்திரானா வந்து ஆஃப்டர் த பவுன்சர் இஸ் த ஹெல்மெட் ஒரு சில 4 அடிச்சார். ஸ்லோலி when he was accelerating அவர் ஒரு அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆயிட்டார். பட்
அந்த ஸ்டேஜை 8 ஓவர் தான் ரிமைனிங், யூ காட் ஆஃப் டு வெரி குட் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த கடைசியில வர அடிக்கிறவா வந்து தென் யூ காட் அ செட் ரஜத் பைதார்னா சமாளிச்சுடலாம். தே காட் டு தட் 196. ஸோ அவர் கரெக்டா விளையாடிட்டார். நான் சொன்ன மாதிரி மதீஷா பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 36 ஸ்கோர் கார்டில் போட்டிருக்கு. அவரோட 3வது ஓவர் தான் இட் ரியலி இஸ் ஒன் ஆஃப் த செமெண்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஆர்சிபி டு கெட் டு திஸ் ஸ்கோர். நான் வந்து நேத்தன் எல்லிஸை நான் விளையாடிருக்கவே மாட்டேன். ஆனா ஒரு மேட்ச்ல போட்டு உக்காத்தி வைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அது ஒரு மாற்றம் பண்ணணும்னா ஒரு சரியான ஒரு மாற்றம் பண்ணணும். if considering who has been in better form, Nathan Ellis or Pathir Rana, கண்டிப்பா Nathan Ellis has been in better form. சவுத் ஆப்பிரிக்கால போட்டாலே அடி வாங்குறவர் வந்து if you are asking him to bowl here, அவர் யார்கர்லாம் அவ்வளோ விழவே இல்லை, ஒரு லெங்க்தா தான் போன்றிருந்தார். If you are asking someone who's out of form, problem with his action to step in this situation, இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அந்த 3வது ஓவர் தான் வாஸ் ஒன் ஆஃப் த டிசைசிவ் ஃபேக்டர்ஸ் ஃபார் தம் டு கெட் டு தி ஸ்கோர் எனக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஃபிகர்ஸ் ஸ்கோர் கார்டை பார்க்கலாம். அஸ்வின் 2வது ஓவர் படிக்கல் கிட்ட போட்டு ஒரு 6 ரன் தான் கொடுத்தார் அண்ட் ஹி காட் த விக்கெட். அவர் 2 ஓவர் தான் போட்டு அதுக்கப்புறம் பவுலிங்கே போடலை. நம்ம போன சீசனும் பார்த்தோம், ருத்ராஜ் கெய்க்வாட் டிட் நாட் ட்ரஸ்ட் த ஸ்பின்னர்ஸ். அதாவது கடைசியில வந்து he was using the spinners a bit more towards the latter half of the season. ஆனும் ஒரு நம்பிக்கையை வச்சுக்கல. அஸ்வின், நூர் அஹ்மத், ரவீந்திர ஜடேஜா வச்சுட்டு கடைசி ஓவர் சாம் கரன், டிம் டேவிட் கிட்ட போடுறார். அதாவது இந்த அட்டாக்குவே நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு பவுலர் போடுறச்சே தான் இந்த லியாம் லிவிங்ஸ்டோன், டிம் டேவிட்க்கு பட்டிருக்கும். தட் வுட் பி சாம் கரன். அந்த 2 ஓவர் 15 ரன் எப்படியோ தப்பிச்சுட்டதுனால he bought him back and ஒரு 18 ரன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு சீலிங் ப்ளோ. 170க்கு மேல போனோடனே சிஎஸ்கே ஒரு கோயிங் டு லூஸ். 10 ஓவர்ல 100 ரன் வந்தோடனே சிஎஸ்கே ஒரு கோயிங் டு லூஸ். ஆனா அந்த 178லேருந்து 196 போனதுலேருந்து தான் with a lack of power hitting in the CSK lineup, அங்கே the match was going to be over. ரவீந்திர ஜடேஜா ஓகே இன்னைக்கு அடி வாங்கினர், none for 37 in 3. ஆனா would you rather trust the class of the spinners than Khalil Ahmed எடுத்துட்டா? Are you going to put your money on Sam Curran and Matisha Patirana as of now? இல்ல. Anshu Kamboj வாடிந்தான். பார்த்தோம் அந்த பவுன்ஸ் when the seamers are bowling the power play. விதான் யாரு புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஷ் ஹேசல்வுட் ஆல்சோ ப்ராஸ்பெக்ட் வித். இந்த முதல் மேட்ச்ல பார்த்தோம் கலீல் அஹ்மத் ரொம்ப நல்லா போட்டு அந்த முதல் மேட்ச்ல. இந்த மேட்ச்லையும் சமாளிச்சுட்டார் 1 for 28 in 4 overs. இப்ப in that situation, if you're not playing an Anshu Kamboj, you are shooting yourself in the foot. வெளியில போச்சே பவர் பிளேல வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ற ஒரு சீமர் இல்லைன்னா கையில வந்து அடி வாங்கினா யூ ஹாவ் டு பிரிங் த ஸ்பின்னர்ஸ் ஏர்லியரா. ஸோ இப்போ ஒரு ஹைதராபாத்துக்கெல்லாம் போனா இஃப் த ஸ்பின்னர்ஸ் 2 ஓவர் போட்டு அடி வாங்கினா இஃப் யூ டோன்ட் போல் தம் ஃபுல்லி ஒரு நிறையாவே ஒரு ரன் போயிடும். அண்ட் ஒரு 185க்கு மேல இந்த லைன் அப்பால சேஸ் பண்ண முடியுமானா ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம். they were never going to win this match after conceding that many runs. ஆனா நம்ம once again the lack of power in the batting நம்ம பார்த்துட்டோம். இப்ப சிஎஸ்கே பேட்டிங் பத்தி சொல்றதுக்கும் ஒன்றும் பெருசா கிடையாது. ஏன்னா எனக்கு I understand the sentiments of many where Rahul Tripathi will do better at number 3 than opening. ஆனா இந்த லைனப்ல நான் முன்னாடியே சொன்னேன், போன மேட்ச்ல அச்சின் ரவீந்திரா 65 நாட் அவுட், ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 200 ஸ்ட்ரைக் 53 அடிச்சார். ஒருத்தர் கூட சீக்கிரமா அவுட் ஆயிருந்தா they would have been under pressure. இப்ப ராகுல் திரிபாதி would do better at number 3. ஆனா can you still back him to say இப்ப அச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேருமே ஓப்பனிங் இறங்கினா ஒருத்தர் அவுட் ஆனா கூட how much are you backing the rest of the lineup to score? I don't know. So அதனாலதான் நான் திருப்பியும் சொல்லுவேன், yes, it is not optimizing Rahul Tripathi. ஆனா இந்த 11 படி விளையாடினா தேவன் கான்வே உள்ள கொண்டு வரலன்னா I would split up both Rachin Ravindra and Rutraj Gaikwad, because if both of them open the batting, ஒருத்தர் அவுட் ஆனா கூட ரொம்ப கஷ்டமா போயிடும். அது ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ல வந்து எஸ்பெஷலி அவே ஃப்ரம் ஹோம் விளையாடினா is there a situation you want to be in? No, but that's the situation they're unfortunately in. தீபக் கூட நான் சொல்லிட்டேன், அவர் ரன் அடிக்கிற மாதிரி தெரியல. முதல் இன்னிங்ஸ்லயும் ஒரு கேட்ச் விட்டார். வாட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் வில் ஹி பீன்னு தெரியல.
And especially against fast bowling, I think he can be found wanting. Now, பார்த்தோம் how well Josh Hazelwood and Bhuvneshwar Kumar bowled. He was found wanting today. முதல் ஐ திங்க் ரெண்டாவது ஓவர்லயே உட்ராஜ் கேக்வாட் அண்ட் யாரு ராகுல் திரிபாதி டிஸ்மிஸ்ட். ஜோஷ் ஹேசல்வுட் ஒன்ஸ் அகைன் வித் a very good performance today. அங்கேயே மேட்ச் ஓவர், ஒரு ஃபார்மாலிட்டி ஆடுற. அப்புறம் என்ன புரியலன்னா, சிவம் துபே வந்து இந்த போன மேட்ச் நம்பர் 4 இறங்கினர். இந்த மேட்ச்ல 197 சேஸ். யாரு இறங்குறாருன்னா சாம் கரன். அதாவது ஸ்கோர் 26 for 3 in 4.4. சாம் கரன் இறங்குறாரு. ஏன்னா சிவம் துபே வந்து கடைசியில ஒரு 12 ரன் பர் ஓவர் இந்த லாஸ்ட் அப்படியே அடிச்சுட்டு வரான். எனக்கு புரியவே இல்லை. அந்த பார்ட்னர்ஷிப் தான் இப்ப 26 for 3 in 4.4, 52 for 4 in 8.5. You have dug the grave. அதனாலதான் என்ன சொல்றது, சிஎஸ்கே முன்னாடியிலிருந்து தோத்துந்தா. பட் இட் இஸ் வெரி புவர் டு சி தட் அப்ப கூட சிவம் துபே இறக்காத சாம் கரன் வந்து திருகி விளையாடினார். 8 of 13 balls and you no way you're going to catch up. அதான் எனக்கு புரியல. இன்னும் நிறைய பேர் சொல்றா, நானும் சொல்றேன். இப்ப MS தோனி has got to bat higher up. ஏன்னா நான் if you're comparing, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எதனால இந்த சிஎஸ்கே ஃபினிஷிங் கிக்னு எல்லாரும் சொல்றா. அட் ஹோம் கேன் யூ ரிலை ஆன் தட் மச்? ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் ஜடேஜா அண்ட் தோனி ஆர் பேஸ் ஹிட்டர்ஸ். நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், ஒரு 14 பந்தாவது ஆகும் ஃபார் ஜடேஜா டு ஸ்டார்ட் ஹிட்டிங் த ஸ்பின்னர்ஸ். இன்னைக்கு பாக்குறோம் 14 of 14, 18 of 15, 24 of 16. அந்த 14 பந்து ஸ்பின் கிட்ட விளையாடிட்டு தான் அதுக்கப்புறம் அடிப்பார். ஆனா பேச வந்து ஆரம்பத்துல இருந்து அடிக்கலாம். அஸ்வின் வாக்ட் அவுட் ஹெட் ஆஃப் தோனி. நான் அப்பயே நினைச்சேன் தோனி ஷுட் ஹவ் வாக்ட் அவுட்னு. அஸ்வின் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் விளையாட பார்த்தார். பட் we got the same intimidation factor when you're comparing Ashwin and Dhoni in that situation. No, Ashwin வந்து is a very capable ஒரு floater, I agree. ஆனா I think that இப்ப still in this team MS Dhoni is the best finisher. அதனாலதான் அவர் கொஞ்சம் இன்னும் முன்னாடி இறங்கி இருந்திருக்கணும். Maybe they were looking it for a net practice, ஒரு batting practice, which is fair enough. ஏன்னா MS Dhoni கடைசியில இறங்கினதுனால அந்த மேட்சை தோத்தான அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. But I hope that if they got the batting practice that he wanted, then they can sort of இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறக்கலான்னு ஹோப். ஏன்னா ஆர்சிபியோட பக்கத்துல இருந்தும் பார்க்கலாம். நான் வந்து மேட்ச பார்த்துட்டு இருக்கச்சேவே நான் நினைச்சேன் 96 of 24 to win. ஆனா நான் 50 ரன்னால ஜெயிப்பான்னு அப்பயே நான் சொன்னேன். 50 ரன்னால தான் ஜெயிச்சா. அது எதுனாலன்னா, நான் சொன்னேன் ஒரு சில டீம் வந்து டு ராகுல் சஹர் டு ஜடேஜா அண்ட் MS தோனி கரெக்டா ஒரு ஸ்பின். நான் ராகுல் சஹர்னு சொன்னேன்னா, போன வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் அப்படிதான் பண்ணா. கடைசி ஓவர்ல ராகுல் சஹர் தே போல்ட் MS தோனி, தே காட் த ரிவார்ட்ஸ். இந்த கேஸ்ல இதனால ஜோஷ் ஹேசல்வுட் வந்து ஆரம்பத்துல ஒரு 6 ரன் தான் கொடுத்து 2 ஓவர்ல, அவரை கடைசியில கொண்டு வந்துட்டு ஒரு ஓவர்ல ஒரு 14 கொடுக்கறன்னு நினைக்கிறேன். தென் குருணால் பாண்டியா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவ்வளோ போடல. பட் யூசிங் த கண்டிஷன்ஸ் ஆர் நாட் யூசிங் த கண்டிஷன்ஸ் இஸ் சம்திங் ஹஸ் பீன் கில்ட்டி ஆஃப். அந்த கடைசி ஓவர்ல வந்து ஆரம்பத்துல ஒரு ட்ரிஃப்டிங் அவே ட்ரிஃப்டர் டு MS தோனி போட்டர் ஒரு ஹி சார்ட் ஆஃப் ஒரு பாயிண்ட் ஒரு தட்டினர். ஹி குட் நாட் டூ எனிதிங் வித் தட். அதே லைன்ல போனிருந்தா ரன்னே வந்திருக்காது. எதனால அதுக்கப்புறம் பவுன்சர்லாம் போட பாட்டார். லெக் ஸ்டம்ப்ல ஃபயரிங் இட் இன் டு த லெக் ஸ்டம்ப். இந்த மேட்சை வந்து they should have won by a greater margin. ஆனா அந்த கடைசியில பேச போட்டு குருணால் பாண்டியா வந்து கண்டபடி அந்த கடைசி ஓவர்ல போட்டதுனால அந்த மார்ஜின் குறைஞ்சு போயிடுது. பட் ஸ்டில் ஒரு 50 run win is a healthy win after the dominant performance in the first game. RCB கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவா. எல்லாத்துமே இந்த மேட்ச்ல கரெக்டா பண்ணினா நான் திருப்பியும் நான் சொல்றேன். and it's also a great surprise that they won considering this matchup. ஏன்னா விராட் கோலி பதிதாரை எடுத்துட்டா ஒரு ரிலையபிள் ஆப்ஷன் அட் திஸ் பாயிண்ட். ஐ டோன்ட் நோ ஃபீல் சால்ட் அடிக்கிறார் விச் இஸ் குட். ரிலையபிள் ஆப்ஷன் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஹிதேஷ் சர்மா எக்ஸ்ப்ளோசிவ் பட் இன்கன்சிஸ்டன்ட். லியல் லிவிங்ஸ்டன் அடிக்க மாட்டார். டிம் டேவிட் வந்து
ஒரே ஒரு பவுலர் கிட்ட தான் இந்த அட்டாக்லேயே பறந்துருக்கும். கரெக்டா போட்டு கொடுக்குறா சாம் கரனை கடைசி ஓவர்ல. ஸோ ஸ்டில் நாட் அ கன்வின்சிங். எல்லாருமே பெரிய ஒரு அடிக்கிற லைன் அப்னு சொல்றா, அதெல்லாம் கிடையாது. டேவிட் படிக்கல் அடிச்சது ஆச்சரியம் பட வேண்டிய ஒரு விஷயம். லியல் லிவிங்ஸ்டன் அடிக்க மாட்டார். டிம் டேவிட் ஒரு சில 6 அடிப்பர், அதுக்கு மேல பண்ணுவாரா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஹிதேஷ் சர்மா இன்கன்சிஸ்டன்ட். ஃபில் சால்ட் அடிக்க ஆரம்பிக்கல. என்ன அதாவது இப்ப 2 மேட்ச் 50 அடிச்சுட்டார், 32 அடிச்சுட்டார். அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கலன்னா தென் யூ சி என்ன சொல்றது, ஒன்லி ரிலேயிங் ஆன் கோலி அண்ட் பதிதார். ஸோ அவருக்கும் ஐ வுட் லைக் டு சி அ பிட் மோர் பேட்டிங் அஷூரன்ஸ். பட் கிவன் வாட் தே ஹவ் காட் டு கெட் டு 186 here against such spinners and such surface, fantastic effort. 17 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வென்யூல ஜெயிக்கிறா and they thoroughly deserve to win. Well played to them. இப்ப சண்டே நடக்க போற மேட்ச் ஃபார் சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன் கவுஹாத்தி. அதாவது ஐ திங்க் அவரோட கடைசி மேட்ச் இன் கவுஹாத்தின்னு நினைக்கிறேன். அதாவது எதனால இப்போ ஜெய்ப்பூர் ஆஃப் லேட் ஹஸ் ப்ரூவன் டு பி அ மோர் ஆஃப் ஹையஸ்ட் ஸ்கோரிங் வென்யூ. போன சீசனும் பார்த்தோம், குஜராத் டைட்டன்ஸ் சேஸ்ட் டவுன் அ ஸ்கோர் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். அதை விட்டுட்டு எதுக்காக கவுஹாத்தியில போட்டிருக்கா இந்த திரும்புற பிச்ல எனக்கு புரியல. போன மேட்ச் எப்படி கஷ்டப்பட்டான்னு பார்த்தோம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்ப நம்ம அந்த மேட்சுக்கு போய் நம்ம பார்த்தோம்னா ஐ வில் சே ஒய் ஐ திங்க் இப்ப இது என்ன பிரச்சனை ஃபார் திஸ் டீம்னா, நான் சிஎஸ்கேக்கு நான் சொல்லியிருக்கேன் வேற 11 விளையாடலாம்னு நான் சொல்லலாம். இந்த ராஜஸ்தான் ராயலுக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்ப அவரோட டீமை நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு தேவன் கான்வே மாதிரி ஒரு ஆள் வெளியில இருக்கு, அன்சு கம்போஜ் வெளியில இருக்கு. இவாளோட டீமுக்கு ஒரே ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கொண்டு வரலாம்னா குமார் கார்த்திகேயா. they should have bought him in the previous match. அதை தவிர ஃபாஸ்ட் போலர்னா ஆகாஷ் மந்த்வால். ஐ டோன்ட் திங்க் he can play a part on this surface. ஏன்னா அந்த மூணாவது ரியான் பராக் நன்னா போட்டு, ஆனா அதுக்கு பதிலாக ஆகாஷ் மந்த்வாலை கொண்டு வந்தா ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அ மேட்சிங் அடிஷன் ஆன் திஸ் சர்ஃபேஸ். ஃபசலக் ஃபரூக்கி குவேனாமபாக்கா ஃபசலக் ஃபரூக்கி அவரோட டிசிஷன் மேக்கிங் ஹஸ் பின் ஃபவுண்ட் வாண்டிங். அந்த ILT20ல யார்கரா சொருகின ஒரு பவுலர் அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலே பார்த்தோம் ஸ்லோவர் பாலா போட ஆரம்பிச்சுட்டு. அவர் you saw to a certain extent in that Sunrisers match also அப்படிதான் பண்ண ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து ஸ்லோவர் பால். இந்த டிசிஷன் மேக்கிங் சரியா இல்லாததுனால ஒரு பவுலர் வாஸ் இம்ப்ரூவ். T20 வேர்ல்ட் கப்லாம் ரொம்ப நல்லா போட்டார். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த லீக் லைக் IPL லாட் ஆஃப் த பிச்சர்ஸ் be favoring the batsman and the decision making சரியா இல்லைன்னா you will go for runs. நம்ம பார்க்க T20 has been expensive, but is a very good talent, but அவரால் உள்ள வர முடியாது. especially இப்ப given a lot of the surfaces, அந்த சர்ஃபேஸ்னால ரன் போடுதுன்னு சொல்ல பவுலர்ஸும் ரொம்ப ஒரு சுமாரா போட்டிருக்கா. பட் நம்ம பார்க்க ஃபசலக் ஃபரூக்கி will they be match winning additions at this point in time? No. So ஒரு ஆப்ஷனே வெளியில இல்ல. அவ என்ன பண்றான்னா போன மேட்ச் ஷிம்ரான் ஹெட்மயர் நம்பர் 8 இருக்கிறா. அது ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஜோஸ் பட்லர் யுஸ்வேந்தர் செஹல் மாதிரி ஒரு 2 பேரை விட்டுட்டு ஜோஸ் பட்லர் ஒரு T10ல நம்பர் 4 இறங்கினார். இங்கிலாந்துக்கே ஒரு நம்பர் 3 ஆவது இறங்குறார். குஜராத் டைட்டன்ஸ்க்கு நம்பர் 3 இறங்குறார். நான் அந்த ப்ரீவியூ வீடியோல சொன்ன மாதிரி அங்க கொஞ்சம் அலையும். சுப்மான் கில், சாய் சுதர்சன் டு ஓப்பன், ஜோஸ் பட்லர் நம்பர் 3 அவ அப்படிதான் பண்றா. இப்ப எனக்கு புரியவே இல்லை. அண்ட் தட் கேஸ் when he is prepared to forgo his opening slot, இதனால அவர் ரிட்டர்ன் பண்ணலன்னு எனக்கு புரியல. ஸோ ஆக்ஷனே இந்த டீம் கதை ஓவர். they are managing and not managing with what they have got. they just put a team together in a league like IPL. இந்த ஸ்குவாடை வச்சு குவாலிஃபையே பண்ண முடியாது. நான் ஒன்னும் சொல்றேன், ரியான் பராக் நம்பர் 3 இறக்க கூடாது. மேக்சிமம் he should bat is number 4. அவர் இறங்கினா போன மேட்ச் நம்ம பார்த்தோம் 25 ரன்னுக்கு மேல மீட்டரே தாண்ட மாட்டேங்கிறது. எல்லா பாலையும் அடிக்க பார்க்கிறார். யூ குட் சே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சிச்சுவேஷன் வாஸ் தேர். சிச்சுவேஷன் இல்லாட்டாலும் நம்ம என்ன பண்றாரு இந்த ரெண்டாவது மேட்ச்ல பார்த்திருக்கோம். he is someone who அதாவது போன சீசன் ரொம்ப நல்லா பண்ணார். அண்ட் ஐ ஃபீல் இஸ் வெரி டேலண்டட் பிளேயர், ப்ராப்ளி த மோஸ்ட் நேச்சுரலி கான்ஃபிடென்ட் பிளேயர் இந்த IPL. ஐ ஹவ் செட் திஸ் பிஃபோர். யாருமே அவரை ட்ரோல் பண்றச்சே கூட நான் அப்படிதான் அவரை சொல்லியிருந்திருக்கேன். பட்
நம்பர் 3 விளையாடக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன்னா, ரியான் பராக் நம்பர் 5ஓ 6ஓ வச்சுட்டு துருவ் ஜுரேல் நம்பர் 6, ஒன் ஆஃப் தோஸ் 2, ஷிம்ரான் ஹெட்மயர் நம்பர் 4. அந்த கயானா அமேசான் வாரியர் ஸ்லோ பிச்சஸ்லயே அவர் வந்து நம்பர் 4 இறங்கி தான் ரன் அடிச்சார். இந்த மாதிரி ஒரு திருமுறை பிச்சர்ஸ்ல அவரை பின்னாடி வச்சிருந்தா அவங்க காட் த சிஎஸ்கே ஸ்பின் அட்டாக் வேலைக்கே ஆகுது. நிதிஷ் ராணா வந்து கொஞ்சம் பொறுப்போட விளையாட ஆரம்பிக்கணும். அது ஒரு கேவலமான ஒரு ஷாட் போன மேட்ச்ல விளையாடி. Without Josh Butler, you got talent, but have you got reliability? No. இப்ப this team can score 230, but they'll score 230 in a losing cause more often than a winning cause. யசஸ்வி ஜெய்ஸ்வால் தவிர வேற எந்த பிளேயரும் கன்சிஸ்டண்டா will they play? துருவ் ஜுரேல் maybe has got a chance. வேற யாராலையுமே I don't think கன்சிஸ்டண்டாலாம் விளையாடக்கூடியதுக்கு you cannot put your money on them. So this is what they have got. இது ஒரு பெரிய ஒரு 11 பத்தி பேசுறதெல்லாம் சொல்ல முடியாது. 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர் எடுத்திருக்கா. வனிந்து அசரங்கா இஸ் நாட் அன் எக்கனாமிக்கல் ஸ்பின்னர். ஒரு எந்த சர்ஃபேஸ்ல போட்டாலும் 39 ரன் அது போகும். he will pick up 2 wickets. மஹேஷ் தீக்ஷனா வந்து ஒரு சாதாரணமா எக்கனாமிக்கலா போடுவர். அவரும் இப்ப ரன் கொடுக்கிறார். so they do not really have anywhere to go. இப்ப வந்து நான் 2 டீமை பத்தியும் பேசிட்டேன். now we are going to go for the 11 combinations. இப்ப நான் போன வீடியோலாம் சொன்ன மாதிரி நான் என்னோட 11 நான் முதல்ல நான் சொல்ல போறேன். however இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு என்னோட 11லாம் there's not really a difference between my 11 and their 11 because that is all they have got. பவர் பிளேல இந்த வென்யூல வந்து you've got to get to a decent amount around that 50 sort of runs. It may be more challenging than other venues, but you've got to get around that 50 sort of mark. CSK top 4, என்னோட 11 படி தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதி compared with Sanju Samson, யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ஷிம்ரான் ஹெட்மயர். தேவன் கான்வே மெதுவா விளையாடுற பிளேயர், ரச்சின் ரவீந்திரா இன் கிரேட் கான்ஃபிடன்ஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் இன் கிரேட் கான்ஃபிடன்ஸ், ராகுல் திரிபாதி அவரோட பொசிஷனை வச்சு விளையாடுறதுனால ஐ டோன்ட் நோ வாட் மைண்ட் ஃப்ரேம் வில் பி இன். இன்னைக்கும் பார்த்தோம் சீக்கிரமா அவுட் ஆயிட்டார். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் போன ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ஃபென்டாஸ்டிக் 70, ரெண்டாவது மேட்ச்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. பட் வி நோ வாட் ஹி கேன் டூ. ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் யசஸ்வி ஜெய்ஸ்வால். வி நோ வாட் ஹி கேன் டூ. யுதிஷ்டானா கொஞ்சம் பொறுப்போட விளையாட ஆரம்பிக்கணும். ஷிம்ரான் ஹெட்மயர் வந்து அவ வந்து நம்பர் 4 இறக்க மாட்டா. தே வில் சென்ட் அவுட் ரியான் பராக், நிதிஷ் ராணா, which is one of the most illogical moves. அதுக்கப்புறம் ஹசரங்காயும் மேல அனுப்புவா. அதுவும் ஒரு எனக்கு புரியல. ஸ்ரீலங்கன் டீம் பண்ற மாதிரி எவாலும் அப்படிதான் பண்ணுவா. ஸோ if you're looking at the 11 that I have suggested பார்த்தா நான் திருப்பியும் சொல்றேன், with a lot of the teams அந்த பவர் பிளேல getting to that 50 despite me giving the edge to CSK in other areas, நான் அந்த பவர் பிளேல getting to 50 நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நடு ஓவர்ல வந்து you should make sure you should not get bogged down by the spinners, not lose too many wickets. இந்த பிச்சும் அந்த கடைசியில வந்து you need to get to around that 180 score, a good score on this pitch. மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதி, சிவம் துபே, சாம் கரன் compared with நிதிஷ் ராணா, ஷிம்ரான் ஹெட்மயர், ரியான் பராக் and துருவ் ஜுரேல். ருத்ராஜ் கெய்க்வாட் அதோட ராகுல் திரிபாதி என்ன கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாருன்னு தெரியல. சிவன் துபே என்ன கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாருன்னு தெரியல. சாம் கரன் என்ன கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாருன்னு தெரியல. இங்க பார்த்தோம்னா த கிளாஸ் நிதிஷ் ராணா, ஷிம்ரான் ஹெட்மயரை நம்பர் 4 இறக்க மாட்டார். ரியான் பராக தான் இறக்குவா. பட் ஐ காட் ஹிம் தேர். he can அவரும் என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்க போறதுன்னு தெரியல. ஏன்னா பிளேயிங் அரௌண்ட் திஸ் பொசிஷன். ரியான் பராக் வந்து ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு இருக்காரு. துருவ் ஜுரேல் இஸ் இன் வெரி குட் கான்ஃபிடன்ஸ். பட் ஐ வில் ஸ்டில் சே the Rajasthan Royals batting lineup, they've got more match winning names than the CSK middle order. So batting edge thus far நான் Rajasthan Royals கிட்ட தான் கொடுக்கணும். இந்த finishing edge ன்னு பார்த்தா this is where CSK, unlike in the match, they can look to succeed for a team that has not got the spin resources. வனிந்து அசரங்கா வந்து ஒரு ரன் கொடுக்கிற போலர், although wicket taker. மஹேஷ் தீக்ஷனா economical bowler, thus far has not been that economical. அவ குமார் கார்த்திகேயா விளையாட போறாளான்னு தெரியல. ஸோ அந்த கேஸ்ல if you're bowling pace to Jadeja and MS Dhoni, they can look to attack more than bowling spinners. நான் ஜடேஜா வந்து ஒரு 14 பந்து எடுப்பாருன்னு சொன்னேன். MS Dhoni is more of a pace hitter now.
ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபினிஷர்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே ஸ்பின்னர் சரியா போட்டான்னா இப்ப த்ருவ் ஜுரேல் எஸ், அதுக்கப்புறம் மணிந்து வசரங்கா தெரியல, ஜோஃப்ரா ஆர்ச்சர் தெரியல, இம்பாக்ட் சப் சிவம் தூபே போட்டா கூட யூஆர் நாட் ரியலி கன்வின்ஸ்ட். ஸோ தே காட் பேட்டிங் டெப்த், பட் தே காட் சம்மன் யூ கேன் ரியலி புட் யுவர் மணி ஆன் நோ. ஸோ சிஎஸ்கே காட் த எட்ஜ் தேர். அதாவது ரியன் பராக், த்ருவ் ஜுரேல் அடிக்கணும். அவன் 2 பேரும் அடிக்கலைன்னா அந்த ஃபினிஷிங்ல தே காட் பீப்புள் ஹூ கேன் பேட், பட் தே ரியலி கோட் பி ரிலையபிள் நோ. ஸ்பின் எட்ஜ் சொல்லவே வேண்டாம், சிஎஸ்கே பெஸ்ட் ஸ்பின் காம்பினேஷன் இந்த லீக். ஃபாஸ்ட் பவுலிங் எட்ஜும் இப்போ என்னோட 11 படி அந்த ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி இந்த பவர் பிளேனா கலீல் அஹமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ், ஜோஃப்ரா ஆச்சு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். துஷார் தேஷ்பாண்டேக்கு பவுலிங்கே கொடுக்க மாட்டேங்கிறா. சந்தீப் சர்மாயும் தேர் நாட் ரியலி இன்ட்ரடியூசிங் ஹிம் இன் த பிக்சர். ஸோ சிஎஸ்கே காட் அன் எட்ஜ் தேர். ஸோ பேட்டிங் எட்ஜ் ராஜஸ்தான், பவுலிங் எட்ஜ் சிஎஸ்கே. ஆனால் அது honestly, I'm going in with a close to 50-50 for bowling edge for CSK, batting edge for Rajasthan. Because of bowling edge, I'm maybe giving a edge to CSK. Ana this batting confidence veche CSK in the match தோக்கலாம். So they can certainly do that. இப்போ வந்து அவ என்ன 11 விளையாட போறான்ங்கிறத நான் பார்க்கல. இப்போ what they may do is that அந்த யார் மதீஷா பத்ரியானாக்கு பதில what they may do is they may bring in Nathan Ellis. அப்படி போனா யுட்ராஜ் கேக்வாட், ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி ஒரு ஓப்பனிங்கோ நம்பர் 3 விளையாடினா he also will not go very well. சிவன் துபே அவ நம்பர் 4 இறக்குற மாதிரி தெரியல. தீபக் ஹுடா வந்து இஸ் நாட் இன் ஃபார்ம். சாம் கரன் இந்த பிட்ச்ல ரொம்ப கொஞ்சம் திரும்பிச்சுன்னா அந்த ஸ்லோ ட்ராக்ல அவருக்கு படுறதுக்கு கஷ்டமா இருக்கும். although ராஜஸ்தான் ராயல்ஸ் do not have that spin strength. ஜடேஜா இஸ் a pace hitter, தோனி இஸ் a pace hitter. ஸோ அந்த ஸ்பின் ஸ்ட்ரென்த் ஒரு ரியான் பராக் போட்டா கூட அவ கஷ்டம் படலாம். ஸ்பின் எட்ஜ் இஸ் ஸ்டில் தேர். ஃபாஸ்ட் பவுலிங் எட்ஜ் வந்து கலீல் அஹமத். அதோட திருப்பியும் ஸ்பின்னர் வந்து பவர் பிளேல போடணுமா இருக்கும், விச் மே பி ஸ்லைட்லி பெட்டர் ஹியர் தேன் இன் சென்னை. ஸோ அதை பற்றி தெரியல. ஸ்டில் ஓவரால் ஐ வில் சே ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு பேட்டிங் எட்ஜ். வாட் எவர் 11 சிஎஸ்கே பிளே, ராஜஸ்தான் ராயல்ஸ் have got the batting edge, சிஎஸ்கே have got the bowling edge. பிகாஸ் ஆஃப் த bowling edge நான் வந்து சிஎஸ்கேக்கு நான் எட்ஜ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்ட்ரகிள்ட் இந்த ப்ரீவியஸ் மேட்ச். ஆனால் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அனுப்புங்க. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். வாட்ச்